நான் இப்போ இருக்கிறது வியட்நாமில் இருக்கேன். வியட்நாமில் டாக்லாக் ப்ரொவின்ஸோட கேபிட்டல் சிட்டியான பாமாத்தோ அப்படிங்கிற சிட்டியில் தான் இருக்கேன். இந்த பாமாத்தோ பார்த்தீங்க அப்படின்னா காஃபிக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. 5 ஹெக்டாரில் வந்து இந்த யூனிவர்சிட்டியோட லேண்ட் இருக்குது. இதில் 4 பில்டிங்ஸ் வந்து மேஜராக 4 பிளாக்ஸ் இருக்குது. இதில் இந்த 4 பிளாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு மேஜர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 50க்கு மேலே லேப் வச்சுருக்காங்க. இந்த பாமாத்தோ யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே இவங்க ஸ்பெஷலி க்யூரேட்டட் கரிக்குலமாக MBBS ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறாங்க. இது ஹைலி டென்ஸ்லி பாப்புலேட்டட் சிட்டி தான். நமக்கு போதுமான அளவுக்கு பேஷண்ட்ஸ் வருவாங்க. கோர்ஸ் டியூரேஷன் அப்படிங்கிறது 6 இயர்ஸு. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த யூனிவர்சிட்டி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WDAMSல வந்து லிஸ்ட் அவுட் ஆகிருக்காங்க. ஃபாய்மர் அந்த நம்பர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இன்கேஸ் இங்கே படித்த ஸ்டூடெண்ட் நாளைக்கு USMLE, UKMLA அல்லது ஆஸ்திரேலியன் மெடிக்கல் கவுன்சிலோட எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி எல்லா விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எழுதுறதுக்கு எலிஜிபிள் ஆகும். ஸோ இந்த யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரே இன்டேக் தான், அக்டோபர் இன்டேக் மட்டும்தான் இருக்குது. ஸோ பின்னாடி பார்த்துட்டு இருக்க இந்த பில்டிங்கில் தான் வந்து பிளாக் D அப்படிங்கிறாங்க. இந்த பில்டிங்கில் தான் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அட்மிஷன் ஆஃபீஸு, ஸ்டூடெண்ட்ஸ் அஃபேர்ஸ் ஆஃபீஸ் இது எல்லாமே இங்கே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான லைப்ரரியும் இங்கே தான் இருக்குது. லைப்ரரி பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து வியட்நாமில் இருக்கக்கூடிய எல்லா லீடிங் யூனிவர்சிட்டிஸில் இருக்கிற மாதிரியே ஹார்ட் புக்ஸு, சாஃப்ட் காப்பி புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 12,000 புக்ஸ் வந்து மெடிசனுக்காகவே வச்சுருக்காங்க. எல்லாமே இந்த பில்டிங்கில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங். இங்கே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அட்மிஷன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து இங்கே தான் நடத்துவாங்க. நம்மளோட டாக்குமெண்ட் சப்மிஷன் ஆகட்டும், அட்மிஷன் லெட்டர் ரிலீஸ் பண்ணுறதாகட்டும், விசா எக்ஸ்டென்ஷன் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து இந்த ஆஃபீஸில் தான் வந்து நடக்கும். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஃபரன்ஸ் ரூம் அந்த பக்கம் இருக்குது. அதே மாதிரி மாடியில் வந்து லைப்ரரி எல்லாமே இருக்குது. லைப்ரரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா புக்ஸுமே அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு காட்டின மாதிரி இந்தியன் ஆத்தர் புக்ஸு, ஃபாரின் ஆத்தர் புக்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. மோர் தென் 12,000 புக்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. லைப்ரரி ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டே டு சாட்டர்டே மார்னிங் 7:15 நைட் வந்து 9 o'clock வரைக்கும் லைப்ரரி ஓப்பனில் இருக்கும். எப்போ வேணால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஐடி கார்டை காட்டி இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சண்டேஸ் பொறுத்த வரைக்கும் மார்னிங் 8 ஈவினிங் நைட் 8 o'clock வரைக்கும் 8 to 8 வந்து இங்கே ஒர்க்கிங் ஹவர்ஸாக இருக்குது. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போதுமான அளவுக்கு புக் காப்பீஸும் இருக்குது, போதுமான அளவுக்கு வந்து வெரைட்டி இருக்குது. இந்தியன் ஆத்தர்ஸ், ஃபாரின் ஆத்தர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. 10க்கு டிஜிட்டல் லைப்ரரி நிறையா வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி வச்சுருக்காங்க. புக்ஸ் எல்லாமே அதுவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓன் லேப்டாப் கொண்டு வந்து இங்கே வைஃபைல கனெக்ட் பண்ணியும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் இவங்களே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க உள்ள கம்ப்யூட்டர்ஸ் நிறையா வச்சுருக்காங்க, அதுலேயும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லைப்ரரி அப்படிங்கிறது இங்கே பக்காவாக இருக்குது. இங்கே வந்து நமக்கு கான்ஃபரன்ஸ் ரூம் இருக்குது. நம்ம யூனிவர்சிட்டியோட டெலிகேட்ஸ் யாராவது வராங்க அப்படின்னா இங்கே தான் வந்து அந்த கான்ஃபரன்ஸ் எல்லாமே இங்கே தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கான ஒரு செட்டப் தான் இங்கே இருக்குது. நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பில்டிங்கில் தான் ஆல்மோஸ்ட் 50 லேப்ஸ் இருக்குங்க. அதாவது நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான அனாட்டமி லேப் ரொம்ப முக்கியமானது. இந்த அனாட்டமி லேபில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து மாடல்ஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி கெடாவர்ஸ் வச்சுருக்காங்க. கெடாவர்ஸ் வந்து ரியல் கெடாவரே பார்த்திங்கன்னா வெட் கெடாவர்ஸ் வந்து ஒரு 6 கெடாவர்ஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபார்மகாலஜிக்கல் கெமிஸ்ட்ரி லேபு, மைக்ரோபயாலஜி லேபு, நர்சிங் லேபு இது எல்லாமே இந்த பில்டிங்கில் தான் இருக்குது. ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா சிமுலேஷன் லேப், ரொபோட்டிக் மேனிக் பென்ஸ் இருக்குது. அதை வச்சு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பல்ஸ் பார்க்குறது, வைட்டல்ஸ் பார்க்குறது, இன்ஜெக்ஷன் போடுறது இது மாதிரியான எல்லா விஷயங்களும் அந்த சிமுலேஷன் லேபில் கற்றுக்க முடியும். இதனால் என்ன ஒரு பெனிஃபிட்னால் அவங்க அந்த லேபில் ப்ராக்டிஸ் ஆனதுனால ரியல் பேஷண்ட்ஸை வந்து
அவங்க தொடும்போது எந்த விதமான பயமோ பதட்டமோ இல்லாமல் எரர் இல்லாமல் அவங்க வந்து ரியல் பேஷண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கு வந்து சிமுலேஷன் லேப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சிமுலேஷன் லேப் எல்லாம் இந்தியாவில் கிடையாது. இது வந்து வியட்நாமுக்கான ஒரு யூனிக் டீச்சிங் மெத்தட். இதுதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கிளாஸ் ரூம் செட்டப். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டல் கிளாஸ் ரூமுக்கான அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இங்கே வந்து இதுதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கிளாஸ் ரூம் செட்டப். வந்து டெஸ்க்கு, சேர்ஸ் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏர் கண்டிஷன்டு கிளாஸ் ரூம் தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபேன்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க கன்வென்ஷனல் மெத்தடான இந்த போர்டு, ஒயிட் போர்டு, அதே மாதிரி மார்க்கர்ஸ் வச்சு எழுதுறதுக்கான ப்ரொவிஷனும் இருக்குது. ரொம்ப முக்கியமாக டிஜிட்டல் கிளாஸ் ரூமும் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஹைப்ரிட் மெத்தடில் படிக்கிறதுக்கு இந்த கிளாஸ் ரூம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இங்கே மைக் இருக்குது, ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே டீச்சர்ஸ் பேசுகிறது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப ஆடிபிளாக இருக்கும். வந்து அனாட்டமி லேபில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான மாடல்ஸும் வச்சுருக்காங்க. அதாவது அனாட்டமியோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் என்ன அப்படிங்கிறதும் அதை பற்றியான ஃபங்க்ஷன்ஸ் பற்றி படிக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசியாலஜி. இப்போ இந்த அனாட்டமி லேபில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹியூமன் ஆர்கன்ஸ் எல்லாமே, அதாவது சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா, டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆகட்டும், அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இந்த சிஸ்டம்ஸ் எல்லாமே தனித்தனி ஆர்கனாக வந்து பிரித்து வச்சுருப்பாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மாடல்ஸ்லேருந்து ஒவ்வொரு ஆர்கனுக்கும் என்ன நேம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அவங்க தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு சூப்பரான ஆப் இருக்குது. அதாவது 3B ஸ்மார்ட் அனாட்டமி, இதுதான் வந்து அந்த ஆப். இது வந்து ஆன்லைனில் உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் கிடைக்கிது. ஃப்ரீ ஆப் தான். இதனால் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ நீங்கள் கிளாஸ் ரூமில் வந்து ஒவ்வொரு ஆர்கனையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி நேம் வந்து நீங்கள் குறித்து வச்சுக்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் சண்டேஸில் இல்லை மற்ற நேரங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஆப்பில் எல்லா சிஸ்டமும், மஸ்குலர் சிஸ்டம், ஸ்கெல்டல் சிஸ்டம், இந்த மாதிரி எல்லா சிஸ்டமுக்குமான மாடல்ஸ் வந்து 3Dயில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆர்கனுக்கும் நீங்களே பின் பண்ணி நேம் கொடுத்துக்கலாம். இப்படி கொடுக்கும்போது என்னென்னா, எக்ஸாம் ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடைசி வரைக்கும் உங்களுக்கு மறக்காது. அதனால் ஒரு கையில் ஒரு லேப்டாப்போ இல்லை ஒரு மொபைல் ஃபோனோ இல்லை டேபோ இருந்தாலே போதும். நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஃப்ரீ டைமில் கூட அனாட்டமியில் நீங்கள் இன்டெப்த் நாலேஜை வளர்த்துக்க முடியும். சரிங்க, இப்போ இந்த மாதிரி லேப்ஸ் பார்த்துருக்கோம். நம்ம இங்கே வந்து அனாட்டமி லேப் இருக்குது, அதே மாதிரி பயோகெமிஸ்ட்ரி லேப், இந்த மாதிரி நிறைய லேப்ஸ் வந்து இந்த பில்டிங்கில் தான் இருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன, இவங்களுக்கான எக்ஸாம் மெத்தடாலஜி எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கான எக்ஸாம்ஸ் எல்லாமே ஒரு 4 எக்ஸாம் ஹால் இருக்குது. அந்த எக்ஸாம் ஹாலில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். கம்ப்யூட்டர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேபின் இருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு MCQ டைப்பில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக தான் அந்த எக்ஸாம் இருக்கும். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இவங்க MCQ பேட்டர்னில் இருக்கிறதுனால கண்டிப்பாக கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி எக்ஸாம் முடிஞ்ச உடனேவே அவங்களுக்கு வந்து ரிசல்ட் என்ன, அவங்களோட ஸ்கோர் என்ன, அதே மாதிரி பாஸா ஃபெயிலா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இம்மீடியட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு டீச்சர் வந்து இவங்களுக்கு மார்க் போடுறது கிடையாது, எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக இருக்குது. இதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன் ஃப்யூச்சரில் அவங்க USMLEயோ இல்லை AMC இந்த மாதிரியான குளோபலாக இருக்கக்கூடிய எந்த விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னாலும் இங்கே எக்ஸாம் எழுதுகிறாங்க இல்லையா, இந்த ப்ராக்டிஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேன்டீன் இப்போ நம்ம வந்து கேன்டீனில் வந்தாச்சு. கேன்டீனில் 2 காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 36,000 வியட்நாமீஸ் டாங். அதாவது ஒரு காஃபியோட ப்ரைஸ் தோராயமாக நம்ம ஊருப்படி ஒரு 45லேருந்து 50 ரூபா. 2 காஃபி வந்து 100 ரூபா அது மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆர்டர் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிவைஸ் கொடுத்துருக்காங்க. காஃபி ரெடி ஆகிடுச்சுன்னா இதில் வந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம போய் நம்ம ஆர்டரை வாங்கிக்கலாம். கேன்டீன் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது. இங்கே வந்து பெரிய லெவலில் வந்து ஸ்மெல் இல்லை அப்படின்னா பாசிட்டிவாக சொல்லுவோம். ஆர்டர் ரெடி ஆகிடுச்சு. ஐ அம் கோயிங் டு கெட் தி காஃபி. தேங்க்யூ.
காஃபி ஸ்மெல்லு அரோமா வேறு லெவலில் இருக்குது. ஹாட் காஃபி 1 2 பிளாக்லாக்கோட ஸ்பெஷல் ரோபோஸ்டா காஃபி வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குறோன்னா பாமாத்தோ யூனிவர்சிட்டியோட ஜென்ரல் ஹாஸ்பிட்டல். இது வந்து நம்ம யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்கு உள்ளே தான் இருக்குது. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அது ஒரு பிளாக். ஹாஸ்பிட்டலுங்கிறது இன்னொரு பிளாக். 2022 இந்த ஹாஸ்பிட்டல் வந்து கட்டியிருக்காங்க. இப்போ அட் ப்ரெசன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 362 பெட்டட் ஹாஸ்பிட்டலாக இது இருக்குது. இது phase 1ல் இருக்குது. ஸோ phase 2 அப்படிங்கிறது இந்த பில்டிங்க்கு நேர் பின்னாடி வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஸோ அந்த phase 2வும் வந்து நமக்கு ஆக்டிவாக லைவுக்கு வந்துருச்சு அப்படின்னா டோட்டல் இது வந்து ஒரு 700 பெட்டட் ஹாஸ்பிட்டலாக வந்து ரன் ஆக போகுது. ஃப்யூச்சரில் வந்து 1000 பெட்டட் ஹாஸ்பிட்டலாக வந்து இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான பிளான் இருக்குங்க. ஸோ இந்த பாமாத்து டேக்லாக் ப்ரொவின்ஸ்லேயே ஒன் ஆஃப் த லீடிங் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா வந்து இந்த பாமாத்து யூனிவர்சிட்டி ஜென்ரல் ஹாஸ்பிட்டலை வந்து நம்ம சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அட் அன் ஆவரேஜ் வந்து 1100 பேஷண்ட்ஸ் வந்து இங்கே அவுட் பேஷண்ட்டாக வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு 200 டாக்டர் இருக்காங்க. நர்சஸ், ஃபார்மசிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு மொத்தமாக ஒரு 700க்கு மேலே ஸ்டாஃப் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இங்கே இருக்குது. அதாவது எமர்ஜென்சியில் ஆரம்பித்து இன்டர்னல் மெடிசன், சர்ஜரி, கார்டியாலஜி, காஸ்மெட்டாலஜி, டெர்மட்டாலஜி, பீடியாட்ரிக்ஸு, ஓஜி, இது மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் உள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் சப்போர்ட்டிவ் டிபார்ட்மெண்ட்ஸ், ஃபார்மசி ஆகட்டும், அதே மாதிரி மெடிக்கல் டயக்னாஸ்டிக்கு, மெடிக்கல் இமேஜிங், இது மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இந்த ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது. நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் இயர்லேருந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்காக, ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்காக இங்கே வருவாங்க. நல்ல க்ரௌடடான ஹாஸ்பிட்டல் தான். இதோட டைமிங் பொறுத்த வரைக்கும் மார்னிங் 7 o'clockலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும் ஓபி இருக்கும். எகைன் 1 o'clockலேருந்து 4 o'clock வரைக்கும் ஓபி இருக்குது. அதே மாதிரி எமர்ஜென்சி இன்பேஷண்ட் அப்படிங்கிறது 24/7 வந்து இங்கே எப்போவுமே இருக்கும். ஸோ இது ஒரு பிஸியான ஹாஸ்பிட்டல் தான். நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போசர் இந்த பாமாத்து மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் கிடைக்கும். உள்ளே வந்து நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ இல்லை. ஸோ நீங்கள் இங்கேருந்தே பார்த்துக்கலாம். ரொம்ப எக்ஸலண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல். மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து உள்ளே இருக்கக்கூடிய ஈவன் எஸ்கலேட்டர் முதற்கொண்டு உள்ளே இருக்குங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் வந்து இன்றைக்கி அப் டு டேட்டில் அவங்க இருக்கிறாங்க. ஸோ phase 2வும் வந்துருச்சு அப்படின்னா இது இன்னும் கூட பிரம்மாண்டமான ஹாஸ்பிட்டலாக இருக்க போது. இந்த ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸ்க்கு இன்சூரன்ஸோட டைப்பில் இருக்காங்க. அதாவது இந்த வியட்நாமோட கவர்மெண்ட் இன்சூரன்ஸு, ப்ரைவேட் இன்சூரன்ஸ், கார்ப்பரேட் இன்சூரன்ஸ் எல்லாமே இங்கே கவர் ஆகுது. ஸோ மெடிக்ளைம் இருக்கிறதுனால இங்கே வந்து எப்போவுமே க்ரௌடாக தான் இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராப்பர் கவுன்சிலிங் கொடுத்து உங்களுக்கு இங்கே ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குது, அதே மாதிரி ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படிங்கிற எல்லாமே உங்களோட சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்டை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கவுன்சிலிங் கொடுத்து அட்மிஷன் ப்ராசஸ், வீசா, அதே மாதிரி ஹாஸ்டல் அரேஞ்ச்மெண்ட், இப்படி எல்லா விஷயமும் நாங்கள் பண்ணி தருவோம். ஸோ இதோட விட்டுருவோமா? அப்படி கிடையாது. 6 இயர்ஸும் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு வேணுங்கிற எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்து நாங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் ஸ்டூடெண்ட்டை, உங்கள் குழந்தைகளை ஒரு நல்ல டாக்டராக நாங்கள் உருவாக்குறதுக்கு எங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்ஸும் நாங்கள் உங்களுக்கு பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இது சம்மந்தமாக எந்த விதமான டவுட் இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அப்புறம் இந்த யூனிவர்சிட்டியை பற்றி இன்னும் நிறையா விஷயங்கள் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் செப்பரேட் ஹாஸ்டல் நம்ம ரன் பண்ணுறோம். அவங்களுக்கு வந்து சவுத் இந்தியன் ஃபுட் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் சிசிடிவி கேமரா, இந்த மாதிரி எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் வச்சு நம்ம பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட் ஹாஸ்டல் இருக்குது. அவங்களுக்கு அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம். ஹாஸ்டல் எப்படி இருக்குது, அந்த ஹாஸ்டலில் என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தனியாக ஒரு வீடியோ இருக்கும். அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த பாமாத்து யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் டைப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சமிதிவேஜ் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது தாய்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபெமிலியர் ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க், அவங்களோட இவங்க டைப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டோக்கியோ யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி இவங்களோடையும் MOU சைன் பண்ணியிருக்காங்க. அது தவிர ஜப்பானில் இருக்கக்கூடிய லீடிங் யூனிவர்சிட்டிஸோட டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜப்பான் அண்ட் தாய்லாந்து இந்த 2 கண்ட்ரி கூட இவங்க வந்து நிறைய MOU சைன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மல்டிநேஷ்னல் எக்ஸ்போசர் வந்து கண்டிப்பாக பாமாத்து யூனிவர்சிட்டியில் கிடைக்கும். ஸோ இது மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை தவிர நான் ஏற்கனவே வந்து இந்த வீடியோவில் ஒரு ஆப் பற்றி நான் சொல்லியிருந்தேன், அனாட்டமி படிக்கிறதுக்கு. அதுக்கான லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ மறக்காமல் எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா எங்களோட கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.